தமிழ்நாட்டு அரசியலில் நீண்ட காலமாக வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்ட திமுக மற்றும் காங்கிரஸ் உறவில் சமீப காலமாக அமைதியான சலசலப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் நேரங்களில் ஒன்றாக மேடையில் நிற்கும் இந்த இரண்டு கட்சிகளுக்குள் உள்ளுக்குள் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் பேசுகின்றன. குறிப்பாக தொகுதி பங்கீடு, அதிகார பகிர்வு, முடிவெடுப்புகளில் பங்கேற்பு போன்ற விஷயங்களில் காங்கிரசுக்கு போதுமான முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்ற ஒரு மௌன அதிருப்தி உருவாகியுள்ளது. தேசிய கட்சி என்ற அடையாளம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுக அரசியலுக்குள் காங்கிரஸ் ஒரு துணை சக்தியாக மட்டுமே செயல்படுகிறது என்ற விமர்சனம் தொடர்ந்து எழுந்து வருகிறது. இதனால் காங்கிரஸ் கட்சிக்குள் தனி அரசியல் அடையாளத்தை மீட்டெடுக்க வேண்டுமா அல்லது திமுக கூட்டணியில் தொடர்வதே பாதுகாப்பான அரசியலா என்ற குழப்பமும் அதிகரித்து வருகிறது. மறுபக்கம் திமுகவை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தனக்கே வலுவான அடித்தளம் இருப்பதால் காங்கிரஸ் ஒரு அவசியமான கூட்டணியாக இருந்தாலும் கட்டாய கூட்டணி அல்ல என்ற மனநிலை தெளிவாக தெரிகிறது. மத்திய அரசியலில் காங்கிரஸ் தேவைப்பட்டாலும் மாநில அரசியலில் திமுக தன் ஆதிக்கத்தை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்ற நிலைப்பாடே இன்றைய யதார்த்தம். அதனால்தான் வெளிப்படையாக எந்த மோதலும் இல்லாமல் உள்ளுக்குள் அழுத்தம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையுமா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. உடனடியாக இந்த கூட்டணி உடையும் வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து காங்கிரஸ் புறக்கணிக்கப்பட்டால் அல்லது வரவிருக்கும் தேர்தல்களில் தொகுதி பங்கீட்டில் பெரிய மோதல் ஏற்பட்டால் இந்த உறவு தளர வாய்ப்பு இருக்கிறது. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை என்ற விதியில் இன்று ஒன்றாக இருக்கும் கட்சிகள் நாளை வேறு பாதையில் செல்லும் வரலாறு புதிதல்ல. அதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்போது வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் அந்த அமைதிக்குள் பல அரசியல் கேள்விகளும் பதில்களும் இல்லாத சந்தேகங்களும் மறைந்திருக்கின்றன. இந்த கூட்டணி தொடருமா அல்லது காலத்தின் போக்கில் உடைந்து போகுமா என்பதை தீர்மானிப்பது வரவிருக்கும் அரசியல் நகர்வுகளும் இரு கட்சிகளின் அடுத்தடுத்த முடிவுகளும் தான்.